நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நட்சத்திர பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், கடக ராசி பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி மேம் இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு? இந்த பூசம் அப்படின்னாலே இது சனியினோட நட்சத்திரமா. பூசம் அப்படின்னாலே நேசம், பாசம், அன்பு அப்படின்லாம் சொல்லலாம். கூட கடினமான உழைப்பு. கடகமே ஆல்ரெடி ஏகப்பட்ட அன்பு, தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ராசி. காலபுருஷனுக்கே 4ஆம் பாவமா, அது வந்து சுக தாயார் ஸ்தானம். அந்த இடத்துல இந்த ராசி இருக்கிறதுனால அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கே ஃபேமிலி தான் ப்ரையாரிட்டி அப்படிம்பாங்க. அதுவும் பூசம் குடும்பத்துக்காக உழைச்சி 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 அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பூசம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கும் மேல இவங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஜென்யூனிட்டி இருக்கும். யாராவது கஷ்டப்பட்டா அவங்களுக்கு தாங்காது, புரியுதுங்களா? ஏன்னா சனிக்கு அப்படி, சனியினோட கெட்டது மட்டும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சனியினோட ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா ஈகை தன்மை. ஓகே, மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 10 ரூபாய் இருக்குன்னா மற்றவங்க பிச்சை கேட்குறாங்கன்னா இந்த 5 ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஆளுங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்க பசியோட இருந்தால் இவங்களுக்கு தாங்காது. ஸோ அப்படிப்பட்ட கடகம் பூசம் இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பாக்கிய சனியா இருக்கு. அஷ்டமத்து சனியை எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அத்தனைக்கும் ஒரு பெருத்த ரிலீஃப் அப்படின்றது வரப்போகுது. கவலைப்பட வேண்டாம். அப்பானோட ஆரோக்கியத்திலேயே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வரப்போகுது. ராகு 8ல இருக்காரு. திடீர் தனப்பிராப்தி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு வந்து திடீர்னு எல்லாம் வந்துரும், திடீர் மாற்றங்கள் அப்படின்றது வரும். ஆனா ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்குன்னா அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானமும் இது. அப்ப பெண்கள் வந்து கணவரோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணுமா. அதுக்கப்புறம் கேத்து வந்து 2ஆம் பாவத்துல இருக்காரு. குடும்பத்தோடவே இருந்தாலும் எல்லாரும் நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சுப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட், மனசுல ஒரு இது நெருடல் இருக்கும்மா. அதாவது செய்வாங்க, எல்லா ஹெல்ப்பும் செய்வாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. நீ இவ்வளவுதான், எனக்கு உன்னை பத்தி தெரியும், பட் இருந்தாலும் நான் உனக்கு செய்யறேன் அப்படின்றதுதான் இவங்களோட ஒரு அதீத நல்ல குணமே, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் சுயஸ்தானத்துல குரு அப்படின்னும் போது இவங்க கூட வலிய வந்து இந்த காலகட்டத்துல சில பர்சனாலிட்டிஸ் பழகுவாங்க. அதாவது 6ஆம் மாசத்துல இருந்து 27 மே மாசம் வரைக்குமே சிலர் வந்து பழகுவாங்க. அந்த பழகுறவங்க கிட்ட தயவு செஞ்சு உங்களோட ரகசியங்களை பகிராதீங்க, யாரா இருந்தாலும். ஏன்னாம்மா இப்போ உனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசு வலிக்குது, நீ சொல்லும் போது உனக்கு ஆறுதல் அடையிற, அதனால நீ சொல்ற. நாளைக்கு அதே பர்சன் என்ன விஷயத்த சொன்னாங்களோ அதை வச்சு உன்னை ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி, சான்சஸ் உண்டு. அதனால அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ஓகே மேம், இவங்க எந்த மாதிரி விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும்? ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா. பொதுவா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவங்களோட ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணுமா. வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். நைட் டைம் டிராவலிங் அப்படின்றத அவாய்ட் பண்ண வேண்டாம். ஹிடன் சீக்ரசிஸ், மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை பராமரிக்கணும், போய் பார்க்கணும். பார்க்கல அப்படின்னா ஒரு ட்ரூப்பே அலையுது. இப்ப ஏகப்பட்ட எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி கேங்ஸ் வந்துருச்சு. எது பராமரிப்பு இல்லாத சொத்தா இருக்கோ அது ஆக்கிரமிப்பு அப்படின்றது பண்றாங்க. ஸோ அதுல கவனம் அப்படின்றது. இவங்க எந்த மாதிரி வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணலாம்? பொதுவாகவே இவங்க வந்து பாத்தீங்கன்னா லலிதா சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணலாம். எனக்கு லலிதா சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ண தெரியாதுங்க அப்படின்னா அம்பிகையினோட 108 போற்றி இருக்குமா, அதை பாராயணம் பண்றது நிறைய நற்பலன்களை கொடுக்குமா. இந்த ராகு அமைதிப்படுத்தும். கண்டிப்பா. இவ்வளவு நேரம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேஸ் பண்ணி சொன்னோம் இல்லைங்கம்மா. என்ன நம்ம சொன்னாலும் இது வந்து கோச்சார பலன் தான், புரியுதுங்களா? கோச்சார பலன் 100% ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணுமா அப்படின்னா ஒர்க் பண்ணாதுமா. 50% தான் கோச்சார பலன், மீதி 50% நம்மளோட சுய ஜாதகம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மேடம் நீங்கள்லாம் வந்து ரிஷபம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொன்னீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படிம்பாங்க. அதாவது ரிஷபம் கோச்சார பிரகாரம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, எல்லா பிளானட்ஸும் சூப்பரா இருக்குமா. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மத்தியம வயசு ரிஷபமா இருந்தா கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு தசையில இருப்பாங்க. குரு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 8 மற்றும் 11 அதிபன். அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். உன்னை கெடுக்காம உன்னை முன்னேற்றவே மாட்டான். கண்டிப்பா நீ கெடுவ, ஏதோ ஒரு விதத்துல நீ அஃபெக்ட் ஆவ, நீ சஃபர் ஆவ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இப்ப ரிஷபத்தை பேஸ் பண்ணி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் மேல ரிஷபம் சூப்பரா இருக்கு, ஆனா உங்க சுய ஜாதகத்துல சனி தசையில இருப்பாங்க. சனி சுய ஜாதகத்துல எங்க இருக்கான் அப்படின்னா 7ல இருப்பான். 7ல இருப்பான்னா இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்கு பெரிய சண்டை வந்து 2 பேரும் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். என்ன எல்லாம் ரிஷபம் சூப்பரா இருக்குன்னு ஒரு ஜோதிடர் இல்லாம சொல்றீங்க. நானும் என் கணவனும் பிரிஞ்சே போயிட்டோமே, நானும் என் கணவருக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய இடைவெளி வந்துருச்சு, பெரிய சொல்றதே நடக்கலையே. இந்த ஜோதிடர்கள் எல்லாம் வாய்க்கு வந்ததுலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை என்னன்னா, ரிஷபம் அப்படின்னா எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க ரிஷபராசியில. இப்ப எல்லா ரிஷபத்துக்கும் இது நடக்குமா? சுய ஜாதகமும் ஒண்ணு. சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கான், தசநாதன் நல்ல பாவத்துல இருக்கானா. பொதுவாகவே ஜோதிடத்துல ஒரு விதி உண்டு, தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க. அப்ப தசநாதன் அங்க ப்ரையாரிட்டி.
தசை என்ன தசை நடக்குது, என்ன அந்தர் தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது. தசநாதன் சூப்பரா இருந்தா 100% நம்ம சொல்றது நடக்கும். தசநாதன் மட்டமா இருக்கான் அப்படின்னா நம்ம, அதாவது மட்டமா இருக்கான்ற சென்ஸ் நல்ல பொசிஷன்ல இல்ல, அதுக்கும் மேல அவருக்கு வீடு கொடுத்தவரும் நல்லா இல்ல, நட்சத்திர சாரம் வாங்குறவரும் நல்லா இல்ல, அதுக்கும் மேல பாபரோட பார்வையெல்லாம் இருக்கு அப்படின்னா நம்மள வச்சு செய்வான். இந்த நம்ம சொன்னக்கூடிய பலன் வந்து 50% தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுய ஜாதகம் பிளேஸ் அ மேஜர் பார்ட் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா. கண்டிப்பா. இவ்வளவு நேரம் பொறுமையா எங்களுக்காக அழகா பதில் சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.